ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். நிச்சயமா பல படங்கள் போன வாரம் கூட பாஷா ரீரிலீஸ் கூட அவ்வளவு நல்லா போச்சு. இது ஒரு மிகப்பெரிய மைல்ஸ்டோன். 50 இயர்ஸ் யோசிச்சு பாருங்க. 75 இயர்ஸ்ல எந்த இண்டஸ்ட்ரியில யாரு ஹீரோவா நடிக்க முடியும்? இதுல நடிச்சா யாருக்கு இந்த அளவுக்கு கிரேஸ் இருக்கும்? அது ரஜினி சார் மட்டும்தான். யாருக்குமே இந்த ஏஜ்ல இவ்வளவு ஒரு கிரேஸ் இருக்கவே இருக்காது. ஸோ ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. நம்ம தியேட்டர்ல எத்தனை ஷோ ஹவுஸ்ஃபுல் ஆயிருக்கு? நம்ம தியேட்டர்ல வந்து ஆல்மோஸ்ட் அட்வான்ஸ் புக்கிங். ஏன்னா நம்மகிட்ட 2 ஸ்கிரீன் தான் இருக்கு. இதுக்கு பேரு கேட்டாப்பா, இதுக்கு பேரு என்ன? கூலி பவர் ஹவுஸ். உங்க பேரு எங்க இருந்து வந்திருக்கீங்க? என் பேர் மெல்வின். I'm from Canberra, Australia. அப்படியே அங்க இருந்து வந்திருக்கீங்களா? ஆமாங்க, நான் பிளேன்ல வரும்போது என் கூட பல பேர் வந்தாங்க. ஓகே, தலைவரை பாக்குறதுக்காக வந்திருக்கீங்க. படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கு? எக்ஸ்பெக்டேஷன் கிடையாதுங்க. All we are here is for Rajini. Whatever he stands, he runs, he walks, he'll always be superstar. ஓகே, ஸ்கிரீன்ல என்ன மாதிரியான ரஜினி சார் எதிர்பார்க்கறீங்க? ஏன்னா லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன் பண்ணிருக்காரு. என்ன மாதிரியான ரஜினி சார் எதிர்பார்க்கறீங்க? Rajini will come how Rajini is. அவராவே வந்தாலே போதும். But I think it will be very stylish to your question. பக்காவா வந்து ரஜினி சார் வந்து ஒரு வில்லன் மாதிரியான ஒரு இது இருக்க போகுதுன்னு சொல்றாங்க. அது எப்படி எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? ஏன்னா வில்லன்னால ரஜினி சார் தரமா வந்து பண்ணுவாப்ல, இன்னும் கொஞ்சம் அதனால கேக்குறேன். நல்லவனா எத்தனை நாளா இருக்கிறது? வில்லனா இருந்தா தான் ஒரு சுகமே இருக்கு. ஓகே, சோ ரஜினி சார் டயலாக் ஏதாவது சொல்லுங்க. குடி பீடி லேடி அதான் அவன் டேடி. Thank you. See, expectation அப்படினா ஒண்ணு கிடையாது. But I think it will be amazing. ஏன்னா we can see the directors, the cast, எல்லாருமே சூப்பரான கியூ. ஓகே, சோ யாருக்காக ரொம்ப வெயிட்டிங்கா அந்த ஸ்கிரீன்ல உங்களை பார்த்தா தரமா இருக்குமியா அப்படின்னா யாருக்காக வந்திருக்கீங்க? அப்படின்னா obviously தலைவர் தான் ஒருத்தர் மட்டும்தான். அவங்களுக்கு தான் தலைவர் எப்படி பிடிக்கும்? எந்த அளவுக்கு பிடிக்கும்? எங்க அப்பா ஆக்சுவலி ரொம்ப பெரிய ஃபேன்ஸ். சின்ன வயசுல இருந்தே இல்ல அவங்க படம் தான் ஃபர்ஸ்ட். ஓகே, சோ பொதுவா வந்து ஏ சர்டிபிகேட் அப்படின்னு சொல்றாங்களே, அத பத்தி உங்களோட கருத்து என்ன? I think it will be amazing. Violence எப்படி இருக்கும்னு தெரியல, போனா தான் தெரியும். ஓகே, எக்ஸைட்டட். ஓகே, மோனிகா பெலஜி சாங் வெயிட் பண்றீங்களா? எல்லா சாங்கும் தான் வெயிட் பண்றோம். அனிருத் எல்லா பாட்டும் செமையா பண்ணிருக்காங்க. பிக் அனிருத் ஃபேன். ஓகே, சோ கூலில உங்களுக்கு பிடிச்ச டயலாக் ஏதாவது இப்ப ட்ரெய்லர்ல வந்திருக்குமே, எந்த மாதிரியான பார்த்தா? அந்த முடிச்சிடலாமா அது இன்டர்வியூல வரும். முடிச்சிடலாமா அந்த தேங்க்யூ. வணக்கங்க, என் பேர் கார்த்திக். நான் வந்து கத்தார் ரஜினி கமிட்டியோட செயலாளர். ஓகே, தலைவர் வந்து படத்தை பார்க்க அவரோட இங்க வந்திருக்கோம். எங்க தலைவர் வந்து ஒரே சூரியன், ஒரே தலைவன், ஒரே சூப்பர் ஸ்டார். தலைவர் வந்து பாசிட்டிவ் அவரா டு மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள். ஓகேவா, 50 வருஷம் இந்த தான் நம்பர் 1ல இருக்கிறதெல்லாம் உலகத்துல இல்ல, இந்த யூனிவர்சல்ல எங்கேயுமே நடக்காது. தலைவன் ஒருத்தனாலதான் முடியாது. 50 வருஷம்ன்றது எனக்கே வயசு 50. தலைவர் போயிட்டுருக்காங்களா, தலைவர் ஜென்ரேஷன் நாங்களாம் ரொம்ப பெருமையா சொல்லுவோம், ரொம்ப ஹாப்பியா சொல்லுவோம், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எங்களுக்கு தீபாவளி வந்து இன்னைக்கு இதுதான் தீபாவளி, தலை தீபாவளி. நான் கத்தார்ல இருந்து வந்திருக்கோம், தலைவர் படத்தை என்ஜாய் பண்றதுக்கு வந்திருக்கோம். தலைவர் வந்து தலைவர்னாலே மாசு, மகிழ்ச்சி, பாசிட்டிவிட்டி. சூப்பர் ஸ்டார் வாழ்க, மக்கள் தலைவர் ரஜினிகாந்த் வாழ்க. கத்தார் ரஜினி சார்பாக மக்கள் தலைவரின் 50வது ஆண்டு விழாவுக்கு வாழ்த்த முடியாமல் வணங்குகிறோம் தலைவா. தலைவா, we love you தலைவா, we love you. இந்த காஸ்டியூம் வந்து எப்ப நீங்க தேடி பிடிச்சு போட்டு வரீங்க? அதே மாதிரி போட்டு வரீங்களா? எப்ப எடுத்தீங்க முதல்ல? இந்த காஸ்டியூம்கான சென்னை பூரா நான் வரைஞ்சிருப்பேன். அப்படியா? ஆமா, புதுசா? ஆமா, புதுசு. தலைவர் படம்னால எங்களுக்கு எல்லாம் பிராண்டு. நாங்க படிக்கிற காலத்துலயும் சரி, மொட்டை அடிச்சு போயிருக்கோம், வேஷ்டி கட்டிட்டு
எஜமான் சேலை துண்டை போட்டு போயிருக்கோம், பாண்டியனுக்கு டிக்கு போட்டு போயிருக்கோம், அப்புறம் அதிசய பிறவிக்கு ப்ரௌசர் போட்டு போயிருக்கோம். சரிங்களா? அதனால தலைவர் தான் எங்களுக்கு எல்லாமே. தலைவர் வந்து மாஸ், அவர் தான் அன்னைக்கு பாஸ். தலைவர் லொகேஷன் ஆச்சு அந்த காம்போ என்ன எதிர்பார்க்குறீங்க? எங்களை பொறுத்த வரைக்கும் தலைவர் தான். யாரா இருந்தானே நாங்க தலைவருக்காக தான் வரோம். தலைவர் தான் எங்களுக்கு எல்லாமே. தலைவர் டயலாக் நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. கத்தார்ல இருந்து வந்திருக்கிறாப்ல. இந்த எல்சியோ 1000 கோடி இதெல்லாம் எங்களுக்கு கால் தூசிக்கு சமானம். அவர்தான் மைய புள்ளி. அவரை சுத்திதான் எங்களுக்கு எல்சியோ கன்னடா இவங்களை வச்சு அவர் போட்டோவை போட்டு ஒரு பிஜிஎம் போட்டு 3 நேரம் உட்கார படம் முடிச்சுட்டு வரப்ப எவனாவது மீடியாக்காரங்க வந்து 1000 கோடி அடிக்குவோம் 1000 பாத்தீங்களா? தமிழர்களுக்கு தமிழுக்கு அடையாளம் மக்கள் ரஜினிகாந்த் தான். ஹாலிவுட் பாலிவுட் ஒன்லி சிங்கிள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். பாலிவுட் அதான் சொல்லுது, காலிவுட் அதான் சொல்லுது, எல்லாமே அதான் சொல்லுது, டோலிவுட் அதான் சொல்லுது. ஒன்லி சூப்பர் ஸ்டார், ஒரிஜினல் சூப்பர் ஸ்டார், ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார். 50வது வருஷம் கொண்டாடுறங்க தலைவர். வாழ்க! அந்த கட்சி பண்ண முடியும் கட்சி வருஷமா இந்த குதிரை ஓடிட்டே இருக்கு. யாராலும் தடுக்கவே முடியாது. 75 வயசுல இந்த குதிரை உலகம் ஃபுல்லா ஓடுதுயா. ஓடுது 5 கோடி 6 கோடி சொல்லி போய் சொல்றீங்களா? இங்க பாருங்க படத்தை. இனிமே 9 மணி ஷோல தலைவர் படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு எல்லாரும் ரிவ்யூ கொடுக்குறேன். 1000 கோடி 1500 கோடி 2000 கோடி போய் சொல்லி வாடுறீங்களா? டேய் ஒரு படத்தையும் பாருங்கடா, பார்த்துட்டு கலெக்ஷன் கரெக்டா கொடுங்கடா. அதை கொடுக்காம தேவலாம ஏதோ பேசி ஏதோ நடக்குதுடா. சரியான பைத்தியக்காரன் நாய்களா இருக்கிறீங்களா? டேய் ஏன்னா தலைவர் மாதிரி நடிக்கடா. 75 வயசு நடிக்கடா. 75 வயசு நம்பர் 1 தலைவர் ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார். தலைவா வணக்கங்களை வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஒரே சூரியன், ஒரே தலைவர், ஒரே சூப்பர் ஸ்டார். உலகத்தை யாராலையுமே முடியாது, இனி இதுக்கப்புறம் பண்ணவும் முடியாது. தலைவர் ஒருத்தனால தான், தலைவரால தான் எல்லாமே தானா சேர்ந்த கூட்டம். இது அன்பு சாம்ராஜ்யம். தலைவருக்காக அன்பு சாம்ராஜ்யம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். நாங்க தலைவர் ஃப்ரெண்ட். எனக்கு 50 வயசு 50 வருஷம் தலைவருக்கு 50 வருஷம். தலைவரால நாங்க எங்களால் தலைவர் சொல்ல மாட்டோம். தலைவரால நாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் 50 ஆண்டு விழா வந்து உலகம் பூரா சிறப்பா பட்டைய கிளப்புறோம். தலைவர்னா மாசு, தலைவர் ரசிகர்னா மாசுக்கு மாசு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வாழ்க. சும்மா பட்டைய கிளப்பு இந்த படம். எங்களை பொறுத்தவரை யார் நடிச்சிருக்காலும் கிடையாது. தலைவர் நின்னா போதும், நடந்தா போதும். 50 வருஷத்துக்கு தலைவர் ஒரு ஆளால தான் தமிழ் சினிமா இருக்குது. யாராலே முடியாது, யாராலே முடியாது. வார்த்தை வாயில இல்ல பாஸ். படம் நல்லா இருக்கும் இல்லையோ, படம் எப்படி இருந்தாலும் போய் பார்க்க தான் போறோம். தலைவரோட என்ட்ரி ஒவ்வொரு இன்ச்சும் கட்ட தான் போறோம். ஓகே சொல்லுங்க. இப்போ வந்து படம் வந்து 1000 கோடி அடிக்கும்ன்றாங்களே, நீங்க என்ன சொல்றீங்க? அது எவ்வளவு அடிக்குதோ இல்லையோ, கூலி படம் பார்த்தாலே நாங்களாம் தலைவரை பார்த்தாலே
ஆமா அப்பப்ப எடுத்து விடுங்க. சரி ஓகே 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸா வந்திருக்கீங்க. கேங்கா அப்படியே ஒரு மாஸ் டைலாக் தலைவரோட சொல்லி கொடுத்துறீங்கன்னா. நான் வந்துட்டேன் சொல்லு திரும்ப வந்துட்டேன் 25 வருஷம் முன்னாடி போன கபாலி அப்படியே திரும்ப கபாலி தான் ஓகே. இதுல ஹைலைட் என்னன்னா நாங்களாம் தலை ஃபேனு எல்லா ஃபேன்ஸும் வர ஒரே ஆள்னா வந்துட்டு தலைவர் மட்டும் தான். விஜய் ஃபேன் அஜித் ஃபேன்லாம் கணக்கே கிடையாது. எல்லாருக்கும் வர ஒரே ஃபேனா தலைவர் ஃபேன் மட்டும் தான். நிறைய எக்ஸ்பெக்டேஷன் போக போகுதுலாம் தெரியல. ஆனா வந்துட்டு 1000 க்ரோஸ் கன்ஃபார்ம். அது வந்துட்டு எப்படி டிக்கெட் எடுக்க ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஓகே இங்க கிடைக்கல முன்னாடி கிடைச்சிருக்கு. ஆனா செலிப்ரேஷன் காசு தானே. ஓகே. இப்போ அந்த உசுர கொடுக்க 100 பேர்ன்றது கூட அவ்வளவு ஹை. எங்க 1000 பேர் வந்திருக்காங்க. அவ்வளவுதான் 1000 பேர் 1000 கோடியா மாறும். முன்னாடி வந்தது இருக்கான் தலைவர் ஆளப்போற சின்ன பசங்க வந்து பெரிய அளவு நாங்க ஆடுறோம் 50 தலைவர் 50 தலைவர் தலைவருக்கு இவ்வளவு வயசானால ஏன் இவருக்கு வந்து ஹைப் குறையவே இல்லைன்னு நினைக்கிறீங்க? அவதான் மாசு அதாவது இந்தியா இல்ல தமிழ்நாடு எந்த தலைவர் சொல்லியிருப்பாரு பாத்தீங்களா? இங்க இல்ல தமிழ்நாடு ஆந்திரா 70 மிரட்டும் 20 ஆறு வரையும் போய்க்காரு ஹாலிவுட்ல 70 மிரட்டும் 20 ஹாலிவுட் சூப்பர் தராரு ஹாலிவுட் சூப்பர் தராரு பாபாவளி தீபாவளி பாபாவளி தலைவர் தான் ரஜினி ரஜினி fans. என்ன சொல்லுங்க கேளுங்க. கோலிக்கு வந்து என்ன மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு உங்ககிட்ட இருந்து? பிளஸ் வந்து படம் 1000 கோடி ஒரு அடிச்சிருக்கு. 70 years old man கிட்ட அவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன் இல்ல. படத்தை பார்க்கறதோட அவரை பார்க்க தான் வந்திருக்கோம். அவர் பார்க்க தான் வந்திருக்கீங்க. ஓகே. இப்போ வந்து ட்ரைலர்ல வந்து ஹைப் கம்மியா வருது. படத்தை மாஸ் எலிமெண்ட்ஸ் தான் இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது வந்து 1000 கோடி ரஜினி படத்துக்கு ட்ரெயிலர் தான் தேவையில்லை. தேவையே இல்லை. அவர் 2-3 வாட்டி காட்டினாலே போதும். அது ஹைப் தான். ஓகே. சிங்கப்பூர்ல இருந்து படம் பார்க்கறதுக்காகவே நீங்க வந்திருக்கீங்கல்ல? படம் பார்க்க தான் வந்திருக்கோம். மொத்த பார்த்தால கோடி செல்வமா கோடி fans. அவர் மொத்த பார்த்தால கோடி செல்வம் ஓகேண்ணா ஓகேண்ணா. எப்போ வருவேன் எப்படி வருவேன்னு சொல்ல மாட்டாரு ஆனா வரக்கூடிய நேரத்தில் கரெக்டா வருவாங்க மக்களுக்கு நல்லா வாழ